ஜப்பானில் ரயில்கள் செல்லும் பாதைகளின் அருகில் பல நீர்நிலைகள் இருக்கின்றது. அங்கு வாழுகின்ற ஆமைகள் அந்த நீர்நிலைகளில் இருந்து வேறு இடத்திற்கு ஆமைகள் பாதையை கடக்க முயற்சி செய்யும் போது அவைகளால் மெதுவாக நடந்துதான் செல்ல முடியும் என்பதால் ரயில் பாதைக்கு அருகில் இருக்கும் கான்கிரீட் இடைவெளியில் பாதையின் நடுவில் இருக்கும் சிறிய வடிகால் துளைகளில் விழுந்து விடுகிறது. விழுந்ததும் வெளியே வர முடியாமல் ரயில் பாதைகளின் நடுவில் சிக்கிக்கொண்டு அங்கேயே இருப்பதால் அல்லது சில நேரங்களில் ரயில் தடம் மாறும் பகுதிகளில் இருப்பதால் ரயில் நிறுத்தப்படுகிறது அல்லது சில சமயங்களில் ஆமைகள் சிதைந்து விடுகிறது. இதனால் சிறிய விபத்துக்கள் மற்றும் ரயில் சேவைகளுக்கு அதிக அளவில் இடையூறுகள் ஏற்படுகிறது. பின்னர் ஜப்பான் அரசு ஒரு அற்புதமான யோசனை கண்டுபிடித்தது. ரயில் பாதையின் கீழ்ப்பகுதியில் சிறிய சுரங்கம் போல் இடைவெளியை உருவாக்கினர். பின்னர் ஆமைகள் அந்த சுரங்க பாதை வழியாக பாதுகாப்பாக செல்ல ஆரம்பித்தது. இதன் மூலம் ஆமைகள் ரயில் பாதை வழியாக செல்ல வேண்டிய அவசியம் இல்லாததால் பல விபத்துக்கள் தடுக்கப்பட்டுள்ளது. இதேபோல் ஜப்பான் பற்றிய சிறந்த 10 தகவல்கள் நமது சேனலில் முழுமையான காணொளியாக வெளியிடப்பட்டுள்ளது. கீழே உள்ள லிங்கை கிளிக் செய்து நிச்சயம் காணுங்கள். மேலும் இது போன்ற பல தகவல்களை தெரிந்து கொள்ள நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும்.